ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாஹா நகர் பகுதியில் 2 பெண்கள் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்பு. பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டில் கைகுண்டு மீட்பு. மித்தெனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வேலிவேரிய அரளியகஸ்திக சந்தி பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். மாத்தர மாவட்டத்தில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை அவசியம். ஜனாதிபதியின் செயலாளர். உள்நாட்டுச் செய்திகள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த அறிக்கையை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமர்ப்பித்தார். இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் ரத்நாயக்க, பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்த அமைச்சரவை ஒரு கொள்கையை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். அறிக்கை குறித்து பரிந்துரைகள் வழங்கவும் தேவையான ஆலோசனைகளுக்கமைய சட்டமா அதிபருக்கு அனுப்பவும் ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாஹா நகர் பகுதியில் 2 பெண்கள் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இதன்போது 15 வயதான சிறுமி வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 74 மற்றும் 68 வயதான 2 பெண்களே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணொருவரின் 15 வயதான மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைகுண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் வசித்த கல்லேன வீட்டில் இன்று காலை கல்லேனவ போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைகுண்டு கண்டெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மித்தெனிய முக்கொலைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மித்தெனிய பகுதியில் இடம்பெற்ற முக்கொலைக்கு உதவியதற்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதுடைய குறித்த சந்தேக நபர் துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனத்துக்கு இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தற்போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் நுழைந்திருப்பதால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்தார். அதன்படி வரவு செலவு கட்டுப்பாடுகளின் கீழ் முன்னுரிமைகள் அறிந்து கொண்டு இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கல்வி மற்றும் கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த இக்கட்டான நிலைக்கு மத்தியிலும் அரச ஊழியர்களுக்கு பெருமளவில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். அதிக மழையால் எதிர்வரும் காலங்களில் மாத்தறையில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க விவசாய கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாண வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இந்த பிரச்சினைகளுடன் தொடர்புடைய அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதியின் செயலாளர் இதனை தெரிவித்தார். நில்வலா கங்கையின் உப்பள வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க தலைமையில் இதற்கு முன்னதாக நடைபெற்ற கலந்துரையாடலில் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரையும் பாதுகாத்து இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன. குறித்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவை சந்தித்த போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. வர்த்தகத்தில் நியாயபூர்வமிக்க தன்மையை உருவாக்குவதன் மூலம் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் பாதுகாக்கப்படுவதோடு இதன் மூலம் நாட்டில் போட்டிமிக்க சந்தை உருவாக்கப்படுகின்றது என்றும் பிரதிநிதிகள் குழு இங்கு சுட்டிக்காட்டியது. 2025 வருடாந்த வெசாக் பண்டிகைக்கு இணைவாக இடம்பெறவுள்ள கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராம விஹாரை மற்றும் பிரதமர் அலுவலகம் இணைந்து ஏற்பாடு செய்யும் புத்த ரஸ்மி வெசாக் வலயம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புத்தந்தரி தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. புத்த ரஸ்மி வெசாக் வலயம் 2025 மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இடம்பெற உள்ளதுடன் உணுப்பிட்டிய கங்காராம விஹாரை, அலரி மாளிகை வளாகம், பெரஹர மாவட்ட மற்றும் பேரவாவியை அண்மித்து வெசாக் வலயம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முப்படையினர், பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரச நிறுவனங்கள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் வெசாக் அலங்காரங்கள், வெசாக் தோரணங்கள் மற்றும் வெசாக் வெளிச்சக்கூடுகள் கண்காட்சி இடம்பெறும். இதற்கு இணைவாக அரச பாடசாலைகள் மற்றும் அரச நிறுவனங்களில் விசேட மத நிகழ்ச்சிகளை நடத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கங்காராம விஹாராதிபதி, வணக்கத்திற்குரிய கலாநிதி கிரிஞ்சி அஸ்ஸஜி தேரர் மற்றும் வணக்கத்திற்குரிய கலாநிதி பல்லேகம ரத்னசார தேரர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்குணுகுல பெலச அபேசேகரகம வீதியில் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர் 23 வயதுடைய அபேசிங்க விஜயநாயக்க சந்தீப் லக்ஷான் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மரணம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அங்குணுகுல பெலச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக எல்ல வெள்ளவாய வீதியின் 12வது கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகிலுள்ள பகுதியில் வீதி தடைப்பட்டுள்ளதாக போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்ல வெள்ளவாய பிரதான விகுதியில் கரந்துகொள்ள பகுதியில் 12வது கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் நேற்று மண் சரிந்து விழுந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் குறித்த வீதியை சீரமைத்து மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். குறித்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் வெள்ளவாய மற்றும் எல்ல நோக்கி செல்லும் போது மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். எல்லையிலிருந்து வெள்ளவாய நோக்கி செல்லும் போது பண்டாரவளையிலிருந்து அம்மன்தெடகம வழியாக ஊவகரந்தகொள்ள பகுதி வழியாக வெள்ளவாய நோக்கி செல்லலாம். வெள்ளவாயவிலிருந்து எல்ல நோக்கி செல்லும் போது வெள்ளவாய ஊவகரந்தகொள்ள பகுதியிலிருந்து அம்பதண்டேகம வழியாக எல்ல நோக்கி செல்ல முடியும். 2 படகுகள் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்த போது மாலைத்தீவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டன. இருப்பினும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் உடனடி தலையீடு மற்றும் மாலைத்தீவு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு காரணமாக 2 படகுகளும் விடுவிக்கப்பட்டன.
கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SJ காவத்த அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச கடல் பகுதியில் தவறுகள் செய்யாமல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சரியான பாதைகளில் பயணிக்கும் மீனவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சு துணை நிற்கின்றது என்று குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பாடசாலைகளை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்ட அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதற்கு தடை உள்ளதா என்று அண்மையில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்தி குறிப்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மேல் சப்ரகமு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மழை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களில் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களில் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ராட்ரிகோ டியூடெட் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற வழக்கில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தெற்காசிய நாடான பிலிப்பைன்ஸில் சட்டவிரோத போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கும் முயற்சியில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதனால் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ராட்ரிகோ டியூட்ரெண்ட் மணிலா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் துப்பாக்கியால் பலரை சுட்டுக் கொன்றதாகவும் புகார் கூறப்பட்ட நிலையில் நெதர்லாந்து நாட்டின் சர்வதேச நீதிமன்றத்தில் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. ராட்ரிகோ நீதிமன்றத்தில் அழைத்து வரப்படும் போது அவரது ஆதரவாளர்கள் திரண்டு நின்று கோஷங்களை எழுப்பினர். பின்னர் தன் மீது குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்பதாக ராட்ரிகோ கூறியிருந்தார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.